நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம். 0 ஆருக்கு வரவேற்பது நான் சோனியா மற்றும் நான் தேவேந்திரன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஒரு உருக்கமான ஒரு விஷயம் இன்னைக்கு காலையில நிகழ்ந்தது. என்னன்னு பார்த்தோம்னா, பெங்களூர் மற்றும் எர்ணாகுளம் இன்டர்சிட்டி ரயில் இன்னைக்கு தடம் புரண்டு, அதாவது 9 பெட்டிகள் கிட்டத்தட்ட தடம் புரண்டு 13 பேர் பலியாகியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்காங்க. இந்த விஷயம் பற்றியும், இதனை தொடர்ந்து அது விபத்து ஏன் நேருது, பாதுகாப்பு அம்சங்கள் ரயில்வே துறையில் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை பற்றி இன்னைக்கு நம்ம அலச போறோம். நிச்சயமா சோனியா, இந்த நேரத்தில் பெங்களூருவிலிருந்து ஒரு ரயில் காலையில் எப்போதும் போல எர்ணாகுளம் நோக்கி ஒரு விரைவு ரயில் பயணித்துக் கொண்டிருந்தது. அந்த விரைவு ரயில் 4 நிலையங்களில் கடந்து ஒசூர் ரயில் நிலையத்திற்கு வர வேண்டியிருந்தது. பெங்களூர் மெஜஸ்டிக்கிலிருந்து தொடங்கப்பட்ட அந்த ரயில், அங்கிருந்து கிளம்பிய அந்த ரயில் தொடர்ச்சியாக ஒசூரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. கண்டோன்மெண்ட் இந்த மாதிரியான காலைமரம் இந்த ரயில் நிலையங்களை எல்லாம் தாண்டி ஆனக்கல் பக்கம் வரும் பொழுது ஒரு பாறை உருண்டு அந்த ரயிலின் மீது மோதியதாக கூறப்படுகின்றது. அந்த பகுதி ஒரு மலை சரிவான பகுதி, அதற்கு சமவெளியாக இல்லாமல் ஒரு மேடான பகுதியாக இருந்து அந்த இடத்திலிருந்து அந்த ரயில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாறை, பெரிய பாறை உருண்டு ஒரு பெட்டியின் மீது மோதியதாக கூறப்படுகின்றது. அந்த பெட்டி தடம் புரண்ட அடுத்த உடனேயே அதன் தொடர்ச்சியாக வந்த ரயிலினுடைய பெட்டிகளும் தொடர்ச்சியாக அந்த பெட்டிகள் தடம் புரண்டன. மீண்டும் ஒரு முறை அந்த காட்சிகளை பார்க்கலாம். அது எப்படி அந்த ரயில் தடம் புரண்டது அப்படிங்கிறது. ரயில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் பாறை உருண்டு அந்த ரயிலின் மீது மோதுகின்றது. ஒரு பெட்டி கவிழ்ந்து அதன் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பெட்டிகள் 9 பெட்டிகள் தொடர்ந்து நிச்சயமாக D6, D7, D8, D9 பெட்டிகளை தொடர்ந்து ஏசி கோச்சுகளும் இதில் 4 கோச்சுகள் தடம் புரண்டதாக கூறப்படுகின்றது. இதில் உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளது. மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக அங்கு எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இந்த விஷயத்தை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பெங்களூருவில் இருந்து காலை 6:30 மணிக்கு எர்ணாகுளம் புறப்பட்டு சென்ற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் காலை சுமார் 7:45 மணி அளவில் ஒசூர் ஆனைக்கல் பகுதி அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென தடம் புரண்டது. அப்போது 9 பெட்டிகள் தடம் புரண்டதில் 13 பேர் உயிரிழந்தனர். பலர் படுகாயமடைந்த நிலையில் ஒசூர் மற்றும் பெங்களூரு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த ரயில் விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தை மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா நேரில் பார்வையிட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினார். சிக்கிருந்தால்னா அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி எல்லாமே கட் பண்ணி உஷாராக எடுக்கணும். ஆகையால லேட் ஆகிட்டு எல்லா காடையும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒசூர் டிசி இவங்க எல்லாமே கலெக்டர் கேட்டாங்க என்ன அது உதவி வேணுமான்ட்டு. எல்லாமே நடந்துட்டு இருக்கு, செஞ்சுட்டு இருக்காங்க. இதனிடையே தண்டவாளத்தில் பாறை உருண்டு விழுந்ததே விபத்திற்கு காரணம் என்று ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். விபத்தில் காயமடைந்த பயணிகள் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளாத நிலையில்தான் உள்ளனர். என்ன சொல்றதுனே தெரியல. காலையில் 6:15 பெங்களூர்லேருந்து புறப்பட்டோம். 8 மணிக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இதை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே வரல. நாங்கள் மொத்தம் 9 பேர் ஒன்றா சேர்ந்து வந்தோம். விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ். காலையில் நடந்த அந்த ரயில் விபத்தை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த விபத்து பற்றியும் நம்மளுடைய ரயில் துறை எந்த அளவுக்கு பாதுகாப்பானது, ரயில் சேவை என்பது அதோட ரயில் பயணிகளுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பேசுறதுக்காக நம்முடைய அரங்கத்திற்கு DRU அமைப்பிலிருந்து நமக்கு இளங்கோவன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. அது மட்டும் இல்லாமல் பயணிகள் சங்கம் மற்றும் டிராஃபிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அதிலிருந்து அந்த சங்கத்திலிருந்து நம்மளோட பேசுறதுக்காக ராமராவ் அவர்களும் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. ஐயா, இந்த மாதிரி நம்மளுடைய ரயில் சேவை என்பது பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. பொதுவாக ரயில் பாதுகாப்பானது தான். உங்களுக்கு சாலையில் ஒரு ஆண்டுக்கு 1,40,000 பேர் விபத்துக்களில் சாகிறாங்க. ரயில்வே எடுத்துட்டிங்கனாக்கா 2011 380 பேர் இறந்துருக்காங்க விபத்துக்களில். ஸோ இதை ஒப்பிடும்போது ரயில்
மோர் சேஃப் அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தமே வந்து சேஃபே 100% சேஃப்னு சொல்ல முடியாது. சேஃப்டி இருக்குது மோர் தேன் ரோடு. அதான். ஆனால் உலக நாடுகளை எல்லாம் ஒப்பிடும் பொழுது, குறிப்பாக ஜப்பானை எல்லாம் ஒப்பிடும் பொழுது 100% சேஃப் அவங்க வச்சிருக்காங்க இல்லையா? ரயில் பயணத்தில் கூட 100% அந்த நாடுகளில் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது வந்து தொடர்ச்சியாக அது பொய்யானது. ரயில் ஜப்பானில் எத்தனை ரயில் விபத்து ஏற்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். பிரிட்டன்லேயே இங்கிலாந்துலேயே பெரிய சவுத் ஹால் ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு. ரயில் விபத்து என்பது எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடியது தான். அது வந்து ரோடை விட அது குறைவானதுங்கிறது தான் நான் சொல்ல முடியும். நிச்சயமாக 84% இந்த மாதிரியான விபத்துகளை பொறுத்தளவு 84% மனித தவறுகளால் தான் ஏற்படுகின்றது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் குறிப்பிடும் பொழுது அதை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது இல்லையா? அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து முதல்ல இந்த விபத்தோட காரணத்தை நம்ம பார்க்கலாம். வந்து ரயில்வே அமைச்சர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பாறாங்கல் வந்து குறுக்க விழுந்ததுனால்தான் ரயில் விபத்து ஏற்பட்டிருக்கு, டீரெயில் ஆகிருக்குன்னு சொல்கிறாரு. டீரெயில்மெண்ட்டு இந்திய ரயில்வேயில் ஏற்படக்கூடிய விபத்துக்களில் பாதி 50% டீரெயில்மெண்ட்டால் தான் நடக்குது. இந்த டீரெயில்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பவுல்டரால் என்பது திசை திருப்பும் செயலாகும். உண்மை கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல பெரிய மலையே கிடையாது. அது வந்து ஒரு சின்ன குன்று, அதை வெட்டி வண்டி போகுது. மேலே ஏதாவது மலை பாறாங்கள்லாம் இருந்து விழுந்தால் தான் அது உழவே இல்லை, அதுக்கான ஏற்பாடே கிடையாது. அங்கே பக்கத்தில் மண்மோடு தான் இருக்கக்கூடிய பாறாங்கல் கிடையாது. இது உண்மையில் விசாரணையை திசை திருப்பும் நோக்கம் கொண்டது என்று நான் குற்றச்சாட்ட விரும்புகிறேன். அந்த ரெண்டாவது விஷயம், இது வந்து என்னென்னா, அவர் வந்து டிரைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சத்தம் கேட்கவே வண்டியை நிறுத்திருக்காரு. நிறுத்தின அப்புறம் பின்னால் பார்த்தாக்கா 9 கோச்சு 9 வண்டிகள் வந்து டீரெயில் ஆகிருக்கு. இது வந்து ஒரு கோச் வந்து ஒன்று மேலே ஒன்று ஏறி இருக்குது. 8வது கோச்சு மேலே 9வது கோச்சு ஏறி கேப்சைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏற்பாடு விபத்து நடந்திருக்கு. ஸோ விபத்தை பொறுத்தவரையில் இதுக்கு முதல் நாள் இதே இடத்துல இதுக்கு முதல் நாள் ஒரு குட்ஸ் ட்ரெயின் போயிருக்கு. குட்ஸ் ட்ரெயின் போகும்போது அந்த குட்ஸ் ட்ரெயின் டிரைவர் வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து நெருடலாக இருக்குது, தண்டவாளம் சரியில்லை. இப்போ இந்த விஷயம் நீங்கள் இப்போ முன்வைக்கிறீங்க. நான் ஐயா கிட்ட ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அந்த டிராஃபிக் பற்றி தொடர்ந்து நீங்கள் அந்த விஷயத்தில் இயங்கிட்டு இருக்கீங்க. இது இப்போ பார்த்தோம்னா, இப்போ தனிநபர் வந்து சாலையில் செல்லக்கூடிய விபத்துகளுக்கு தனிநபர்கள், அதாவது ப்ரைவேட்டாக ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கலாம். இந்த ரயில்வே துறை என்பது ஒரு அரசு சார்ந்த விஷயம். அரசுன்றது இன்னும் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும், பாதுகாப்பு விஷயத்தில் எந்த அளவுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்கள் கருதுறீங்க? ரயில்வே துறைன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய துறை. கிட்டத்தட்ட 18 மில்லியன் பீப்புள் ட்ராவல் பெர் டே. இதை தவிர ஒரு 16,000 ட்ரெயின் டெய்லி இயக்குறாங்க. இப்போ 2008 இந்த ஒரு வருஷம் ஃபிகர் அவர் சொன்னார். 2008லேருந்து 2011 வரைக்கும் ஃபிகரில் 2019 டெத்தும் 2000 ஆக்சிடெண்ட்ஸும் இது நடந்தது, அடிபட்டு காயங்கள் பட்டிருக்கு. இதுதான் ஃபிகர்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து இவங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா கமிஷனர் ஃபார் ரயில்வே சேஃப்டின்னு ஒருத்தர். ஹீ இஸ் ஆல்சோ வித்தின் தட் தான், அது ரயில்வேக்குள்ளே தான். வேறு எந்த விதமான எந்த வித ரயில்வே ஆக்சிடென்ட் எடுத்து பாருங்கள், எல்லாத்துக்கும் வந்து கமிஷனர் ரயில்வே போட்டுருவாங்க. அவர் என்ன அறிக்கை கொடுக்குறாரு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்த பிறகு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்டுக்கு அந்த இப்போ பதட்டமாக தெரியும், உடனே எல்லோரும் இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது அடங்கி போடுது. அப்புறம் வாட் இஸ் த ஆக்ஷன் டேக்கன், ரொம்ப போனால் ஐ ஹவ் டேக்கன் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தி ஸ்டியரிங் ஸ்டாஃபு, ஐ கிவன் ஒரு இன்க்ரிமெண்ட் கட் பண்ணேன், அல்லது சஸ்பெண்டட் ஃப்ரம் சர்வீஸ். இதுதான். ஸோ they have not gone to the root cause of the accident. Root cause of the accident la, as technology is improving day by day, நாம் என்ன எதிர்பார்க்கணும்னா, there should be a device which should detect. இப்போ there is a debate whether அங்கே வந்து மலையில் ஆப்வியஸ்லி அந்த சீனில் நான் நேராக பார்க்கல, என்ன தெரியுதுன்னா அந்த மாதிரி எந்த மலையும் இல்லை. அப்படியே இருந்தாலும் ஃபாரின்லாம் நெட் இருக்குது. யூ ஷுட் ஹேவ் புட் ஏ நெட். கொங்கன் ரயில்வேஸில் தட் நெட் இஸ் தேர். வை நாட் யூ ஹவ் ப்ரொவைடட் தி நெட்? ஸோ ரயில்வே சேஃப்டிக்கு வந்து வாட் இஸ் தி அமௌண்ட் யூ ஆர் கிராண்டட்? சைனாவில் 7 லட்சம் கோடி கவர்மெண்ட் ஒதுக்குறாங்க. இங்கே வந்து நம்மக்கிட்ட டேக்ஸையும் வாங்கிட்டு ரயில்வே சேஃப்டியில் தே ஆர் நாட் கிவிங் அடிக்குவேட். தட் இஸ் த ரீசன் ஃபார் ஆக்சிடென்ட். அந்த மாதிரி தேர் ஷுட் பி சர்டன் லேட்டஸ்ட் கேஜெட்ஸ், வாட் எவர் தி டைப்ஸ் ஆஃப் கேஜெட் வாட் இஸ் அவைலபிள் இன் சர்டன் கண்ட்ரீஸ், இட் ஷுட் பி தட் ஷுட் பி ஏபிள் டு ஒரு பராங்கல் வந்து டிடெக்ட் பண்ணணும். நிச்சயமாக கவு கேஷர்னு ஒன்று இருக்குது, அது தட் வில் தூக்கி போடும். நிச்சயமாக இந்த அது மாதிரி மட்டும்தான் இன்னும் இருக்குது. ஸோ வி ஆர் நாட் இந்த மாதிரியான விமர்சனங்களை பார்க்க முடிகின்றது. இந்த நிலையில் இது குறித்தான
அலசலில் மேலும் வந்து நம்முடன் இணைந்திருக்கிறார் மேலும் ஒருவர் சந்திரமௌலி, ரயில்வே கோட்ட ஆலோசனை தலைவர், மதுரை சார்ந்த ரயில்வே கோட்ட ஆலோசனை குழு தலைவராக இருக்கக்கூடிய சந்திரமௌலி ஐயா நம்முடன் இணைந்திருக்கிறார். ஐயா, இந்த மாதிரியான விமர்சனங்களையும் பார்க்க முடிகின்றது. தொடர்ச்சியாக நம்முடைய ரயில்வே பொறுத்தளவு நிறைய விபத்துகள் வந்து தொடர்ச்சியாக கடந்த சில ஆண்டுகளாக பார்க்க முடிகின்றது. இந்த மாதிரியான விபத்துகளை தவிர்க்க என்ன மாதிரியான வழிமுறைகளை கையாளலாம்? எஸ், அதாவது மதுரை கோட்டத்தை பொறுத்தளவில் எந்த விதமான விபத்துகளும் ஏற்படவில்லை என்பது உறுதியாக சென்ற ஆண்டிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இது உலகிலேயே மிகப்பெரிய ரயில்வே என்று சொல்லக்கூடியது இந்தியன் ரயில்வே. அதில் உண்டான டிராஃபிக்கும் அதில் உண்டான பயணிகளும் அது எண்ணற்ற ஒரு செயலாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டுங்கிறது கவனமின்மையால் என்பது மட்டும் சொல்ல முடியாது. அதுண்டான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கிறது என்று அந்த இடத்தில் போய் பார்த்தால்தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்தில் அநேகமாக எல்லாரும் சொல்லுகிறபடி பார்த்தால் பாறை எதுவும் இருந்ததாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த காரணம் கொண்டு இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கிறது என்பது சர்ச்சைக்குரிய விஷயம்தான். ஆனால் இதில் உயிரிழப்புங்கிறது 12 பேர் ஆயிருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய நமக்கு இழப்பு தான். அதை எந்த விதமான காம்பன்சேஷன் கொண்டு கொடுத்தாலும் அதை நாம் நிவர்த்தி செய்ய முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ்லாம் வரும்போது அதுக்கு ப்ரீவியஸாக ஏதாவது ஒரு டிவைஸ் ஏதாவது வைத்து அதை நாம் கண்காணித்து அந்த டிராஃபிக்கில் நம்ம ரயிலை செலுத்தினோமானால் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ்லாம் வராமல் தடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்ய முடியும். அதை நம்ம அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை நாம் ஆராய்ந்து பார்த்து கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு டிவைஸெல்லாம் நாம் ஏற்படுத்தி வைத்தால்தான் இனிமேல் நமக்கு பாதுகாப்பான பயணம் என்பது சாத்தியக்கூறாகும். ஐயா, நிச்சயமாக இணைப்பில் இருந்து தொடர்ந்து பேசலாம் என்று பார்த்தோமானால் இடைவேளைக்கு பிறகு 0R தொடரும், தொடர்ந்து விவாதிப்போம்.